ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது ஐந்தொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ஐஸ்வர்யா இருந்துட்டு அது பர்த்டேக்கு விஷ் பண்ணுவாங்க சேதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த சேது கடைசி வரைக்கும் அதை 12 மணி ஆயுமே விஷ் பண்ணல. அடுத்த நாள் விடிஞ்சும் பொழுது அப்பயுமே சேது ஐஸ்வர்யாக்காக பர்த்டே விஷ் பண்ணல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐஸ்வர்யாவுக்கு. ஒரு கட்டத்தில் ஐஸ்வர்யாவை கேட்குறாங்க, மாமா அப்படின்றாங்க. சொல்லு ஐஸ்வர்யா என்னன்றாங்க. மாமா இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் மாமான்றாரு. சேது இருந்துட்டு, ஐஸ்வர்யா சாரி ஐஸ்வர்யா மறந்துட்டேன் மாமா. என்னுடைய பிறந்தநாள் கூட உங்களுக்கு ஞாபகமா இல்லையால்ல? எல்லாம் மறந்துட்டீங்களா மாமா அப்படின்ட்டாங்க. இல்ல ஐஸ்வர்யா, எனக்கு நிறைய வேலை இருந்துச்சா, அது இல்லாத இந்த அழகரை அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற இதுல நான் மறந்துட்டேன். அழகரை பார்த்தா எனக்கு நிறைய விஷயம் மறந்து போயிடுது. அதனால தான் சாரி ஐஸ்வர்யா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா அப்படின்றாங்க. தேங்க்ஸ் மாமான்றாங்க. சரி ஒரு நிமிஷம் இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வாங்கி வச்சிருந்த அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. இந்த ஐஸ்வர்யா, மாமா என்ன மாமா இது, இதெல்லாம் உனக்காக வாங்குனது, இதெல்லாம் போட்டுக்கோ அப்படின்றாங்க. மாமா உண்மையா சொல்றீங்க? ஆமா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், இதெல்லாம் போட்டுக்கோ. ரொம்ப சந்தோஷம் மாமான்றாங்க. டைமண்ட்ல எல்லாம் வாங்கியிருக்கீங்க மாமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, எனக்காக ஒன்னு ஒண்ணு பார்த்து பார்த்து வாங்கியிருக்கீங்களே மாமா அப்படின்ட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க ஐஸ்வர்யா. இந்த இடத்துல சேது இருந்துட்டு, சரி ரெடி ஆயிட்டு வா, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருவாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு ஒரே சந்தோஷ். ஈஸ்வரியும் சித்ராவோட வீட்டுக்கு ரூமுக்கு போயிட்டு, ஆண்டி இங்க பாத்தீங்களா, சேது மாமா எனக்காக பார்த்து பார்த்து இது வாங்கியிருக்காங்க. அவங்களும் ஒண்ணு தெரியாத மாதிரி, சூப்பர் ஐஸ்வர்யா, சேது உனக்காக இவ்வளவு வாங்கியிருக்கான் அப்படின்றாங்க. எனக்கே சேது மாமா விஷ் பண்ணலான்னு கவலை இருந்துச்சு, ஆனா பார்த்தா எனக்காக இவ்வளவு வாங்கியிருக்காரே அப்படின்ட்டு அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க ஐஸ்வர்யா. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.